டிஎஸ்ஏ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் ஒன்று, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டிஎஸ்சிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங்கை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லெவல் 5ல் இருக்கேன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் லெவல் 5ங்கும் போது இந்த சார்ட்டிங் பேட்டர்ன் ஹேஷ் மேப்பில் நான் கூட இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஎஸ்சியில் இன்னும் அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பபுள் ஷாட், செலெக்ஷன் ஷாட், இன்சூரன்ஸ் ஷாட், இந்த 3 ஷார்ட்டிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ இது எல்லா ஷார்ட்டிங் பண்ணாலுமே இதில் கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நம்ம டிஎஸ்சிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல்ஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அல்காரிதம். ஸோ நான் டிஎஸ்சியை கற்றுக்கணும் ஐடியா இருக்கும்போது நான் ChatGPT போய் ரோட் மேப் கேட்டேன். ஸோ அதோட ரோட் மேப்பே எனக்கு ரொம்பவே ஆல்மோஸ்ட் கிளியராகவே இருந்துச்சு. ஸோ ரோட் மேப்பை தந்தும் இல்லாமல் அதுக்கான லேர்னிங்ஸ் பிளாட்ஃபார்மையும் சேர்த்து எனக்கு தந்துருச்சு. அதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஃபாலோ பண்ண போகிறதுல நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் படிக்கிறத. அப்படி நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன். ஸோ இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸோ எனக்கும் சேர்த்து தான். ஸோ கற்றுக்கணுங்கிற ஐடியாவுக்கு தவிர அது வந்து எப்படி கற்றுக்கலாம், ஸோ தேரியாக மட்டும் பார்த்துட்டு போகிறதோட ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே இந்த பிக் ஓ நோட்டேஷன், ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0 of 1, 0 of n, 0 of log n, 0 of n square. ஸோ இந்த சிங்கிள் லூப்புக்கும் டபுள் லூப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சிங்கிள் லூப் வந்து கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கும், டபுள் லூப் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதுதான் டிஎஸ்ஏவோட இம்பார்ட்டண்ட்டே. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்கான ஒரு சம்மில் வந்து போவோம். அதுக்கு நான் என்ன சம் சூஸ் பண்ணியிருக்கேன்னா லீனியர் சர்ச் தான். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன், அழிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் லீனியர் சர்ச் தானே பண்ண போகிறோம், அதனால லீனியர் சர்ச்னே ஃபங்க்ஷன்